செய்தி. சீமானுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்காக திருச்சி எஸ்பி வருண்குமார் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார். எஸ்பி வருண்குமார் குறித்து சீமான் அவதூறாக விமர்சித்த நிலையில் தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வருண்குமாரின் புகாரின் பேரில் சீமான் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது எஸ்பி வருண்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமானுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்காக திருச்சி எஸ்பி வருண்குமார் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். குறிப்பாக இதன் பின்னணி என்பது ஆரம்ப கட்டத்திலிருந்தே பார்க்க போனால் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து குறிப்பாக அவதூறு பரப்பியதற்காகத்தான் அந்த வழக்கு என்பது. குறிப்பாக கருணாநிதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவதூறான வகையில் பாடல் ஒன்றை பாடியதாக புகார் எழுந்தது. அதனையடுத்து திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தென்காசியில் இருந்த சாட்டை துரைமுருகனை கைது செய்தனர். அதன் பிறகு சாட்டை துரைமுருகன் மொபைல் போனில் இருந்த பதிவுகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின என்று கூறப்பட்டது. இதன் காரணமாக திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் தான் இதற்கு முழு காரணம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்துதான் இரு தரப்பினருக்கிடையே இந்த சமூக வலைதளங்களில் கருத்து போர் என்பது வெடித்தது. அவ்வப்போது சீமான் ஆதரவாளர்கள் எஸ்பி அவரது குடும்பத்தினரை தலைகுருவாக விமர்சனம் என்பது நிலையில்தான் இது குறித்து திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்கள் புகாரின் பேரில் சீமான் உள்ளிட்டோர்கள் மீது தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவகங்கை, மதுரையைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினை கைது செய்தனர். ஆனாலும் இரு தரப்பினரிடையே இந்த முட்டல் மோதல்கள் என்பது இருந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையிழந்த எஸ்பி வருண்குமார் அவர்கள் அவரது மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியாக இருந்த வந்திதா பாண்டே ஆகியோர் இருவருமே இந்த எக்ஸ் வலைதளத்திலிருந்து தற்காலிகமாக விலகினார்கள். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 4 மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பாலாஜி அவர்கள் இந்த வழக்கில் விரைவில் அந்த விசாரணை என்பது நடக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வழக்கு மீதான விசாரணை துவங்க உள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருந்ததுதான் இன்று, அதாவது எஸ்பி வருண்குமார் அவர்கள் இன்று நேரடியாக நீதிபதி முன்பு ஆஜராகி தனது விளக்கத்தை தற்போது பதிவு செய்து வருகிறார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்கள் வழக்கு தொடரப்பட்டிருந்த விவகாரம் என்பது தற்போது சூடுபிடித்துள்ளது. ஏற்கனவே அதாவது பல்வேறு தரப்பு இந்த விவகாரத்தில் அதிக அளவு பகிரப்பட்டது. மேலும் தற்போது இந்த வழக்கு பதிவு என்பது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் தற்போது தனது விசாரணை, அதாவது குறிப்பாக தனது விளக்கத்தை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்வைத்து வருகிறார். சீமானுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்காக மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் எஸ்பி வருண்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கத்தை பதிவு செய்து வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பக்ருதீன்.